ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த வசனத்தை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியாக நீ தந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த திருநாள் பண்டிகைக்காக ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஆண்டவர் நீர் வெற்றி எடுத்தீர். அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கின்றார்களோ ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தலின் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்த இந்த திருநாள் பண்டிகை இது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை விட, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, அசன பண்டிகையை விட எல்லாருக்குமான ஒரு பண்டிகை, மிக முக்கியமான ஒரு பண்டிகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை. இந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்திற்கு ஈடு இணை என்பது ஒன்றுமே கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு அதிசயமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். இந்த பண்டிகை நாளிலே அந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலையும் சரி, நாம் இதை பெற்று அனுபவிக்க முடியும். இதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எவ்வளவோ தடைகள். கல்லறையிலே வாசல்ல ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டது, காவல்காரர்களை வைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் மிகப்பெரியவர், ஆண்டவருடைய வல்லமை மிகப்பெரியது. அவருடைய வார்த்தை வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அவர் என்ன வார்த்தை தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறியது. ஆகவே தேவன் செய்ய நினைக்கிற காரியம் எதுவும் என்ன செய்யாது, தடைபடாது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையிலே 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தில் வாழும்போது உயிர் பெற்று எழுகிற ஒரு அனுபவம் 100% கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதின் அனுபவத்தை பெற்றால்தான் மரணத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு உள்ள காலங்கள் இரகசிய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் வருகிற போது யாரை அழைத்து கொண்டு வருவார் என்று வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ஆண்டவர் எழுந்து அழைத்து கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணத்திற்கு பிறகு இந்த இரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருக்குள் மரித்தவர்களை ஆண்டவர் எழுந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ஒரே ஒரு வாழ்க்கை தான், கொஞ்ச காலம்தான். எவ்வளவு காலங்கள் வாழுகிறோம் என்பது ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த உயிரோடு இருக்கிற காலங்கள் நாளை தினம் பிறப்பது நமக்கு தெரியாது.
ஒரு நாள் இரவு படுத்து காலையில் எழும்புவதற்கு கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்களுக்குள்ளாக ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றால்தான் மரணத்துக்கு பிறகும் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற முடியும் என்பதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, கூடுதலாக உலகத்தில் வாழுகிற போதே சரி, நாம் உயிர்த்தெழுகிற அனுபவம் பெறுகிறது மட்டுமல்ல, யாரெல்லாம் மரித்தவர்களாக செத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பாவத்திலையும் சரி சாபத்திலையும் சரி பிசாசின் பிடியிலையும் சரி சிக்கி தவித்து மரித்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் அவர்களை உயிர்த்தெழ வைப்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாள் பண்டிகை ஆசரிக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. முதல் காரியம், மரித்தவர் உயிர் பெற்று ஒரு எழுந்த ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களோ, அவரை அறிந்து அவரை துதிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் மரித்தவர்களுக்கு சமமாகத்தான் என்ன செய்யப்படுகிறார்கள், கருதப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் மரித்தவர்களுக்கு ஒப்பீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் உள்ளவர்கள். யாராவது ஒரு நபரை பார்த்து சகோதரியாவது சகோதரியா பார்க்கும்போது அவங்களுக்கு வஸ்திரம் இல்லை, அவங்க பசியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக வெறுமையா ஜெபம் பண்ணிட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் விசுவாசி என்று சொன்னால் பசியா இருக்கிறவனுக்கு பசியை ஆற்றணும். ஒருவேளை அவர்களுக்கு வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் வஸ்திரமும் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும். அப்படி காட்டவில்லை என்று சொன்னால் அவனும் மரித்தவருக்கு அடையாளமாகத்தான் செய்யப்படுகிறது அங்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பாவத்தில் இருக்கிறோமா? மெய்யான தெய்வத்தை அறிந்தும் கர்த்தரை துதியாமல் இருக்கிறோமா? கிரியையில்லாத விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நாமும் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அதை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இன்னொரு காரியங்களும் செய்யணும். நாம் மட்டும் உயிர் பெற்று எழுந்தால் போகாது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பை தந்து உயிர் பெற்று எழ வைக்கிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி பாவம் வந்து எப்படி நாம் இந்த உலகத்தில் மரித்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்து நிமித்தம் மரித்ததை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு உயிர் பெற்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் மற்றவர்களை நாம் பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கிரியையில்லாத விசுவாசத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சாபத்தில் இருக்கிறார்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள், மரணத்திற்கு எதிராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஆத்மாவிலே ஒரு பாரம் வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்தோம் ஒரு காலத்திலே, இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நான் எப்படி அந்த காலத்தில் இருந்தேன்,
எப்படி இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை, அந்த புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போது முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் நமக்கு தேவை, ரட்சிப்பு நமக்கு தேவை. இரண்டாவது, யாரெல்லாம் செத்தவர்களாக, மரித்தவர்களாக, மரணத்திற்கு போய்கொண்டு நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மீட்பதும் அவர்களை ரட்சிப்படைய செய்வதும் நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். எபேசு பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு இதை எழுதியிருக்கிறார். அங்கு பரிசுத்தவான்கள் ஒரு மரித்த நிலைக்கு அவர் போகிறார்கள். எல்லா பாவங்களும் அவர்களுக்குள்ளாய் வந்துவிட்டது. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தீன பேச்சு, பரியாசம், விபச்சாரம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, எல்லா பாவமும் வந்துட்டு. அப்போதான் பவுல் அந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். அந்த வசனம் ஆலோசனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் ஒளிநிடத்திற்கு வந்தவர்கள் தான். மறுபடியும் அந்தகாரத்துக்கு போய்விட்டார்கள், இருளுக்குள் போய்விட்டார்கள். மறுபடியும் அவர்கள் மரித்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அந்த மரித்தவர்களையும் மறுபடியும் தட்டி எழுப்புவதற்கு ஏதுவாகத்தான் இந்த பவுல் எபேசியருக்கு இந்த கடிதத்தை எழுதி மறுபடியும் அவர்களை எழும்ப செய்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது உலகத்திலே நாம் ஆளுகிற வாழ்க்கையில நாம் உயிரோடு பெற்ற ஒரு அனுபவம். மற்றவர்கள் யாரெல்லாம் மரித்த நிலையில் இருக்கிறார்களோ, மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எழுந்திருக்க செய்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 2 அனுபவம் இருந்தால் மூன்றாவது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நான் தொடக்கத்தில் சொன்னபடி 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 14-16ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய இரகசிய வருகையில் அந்த மரித்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார், அவர்களை அழைத்து கொண்டு வருவார். இன்றைக்கு கடைசி காலங்கள், ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. தாயின் கருவியில் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து நம்மை திருச்சபையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் நாட்டி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, திருச்சபையிலே தர இருக்கிறார். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ரட்சிப்படைந்து இருக்கிறோமா? உயிர் பெற்றிருக்கிறோமா? யாரெல்லாம் மரித்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர்களை நாம் எழுப்புகிறவர்களாக இருக்கிறோமா? பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு நிச்சயம் இருக்கிறதா? நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர் என்ன உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிற நிச்சயம், நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் தான் பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் மாம்சத்தில் பிறக்கிறோம், அதற்கு பிறகு மரிக்கிறோம். நம்மை இந்த பூமியிலே அவர்கள் விதைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று என்ன செய்கிறது இருக்கிறது. இரகசிய வருகை தாமதிக்குமானால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களை ஆண்டவர் முதலாவது எழுந்திருக்க பண்ணுவார். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை நாம் உலகத்தில் வாழ்கிற போதே
ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்குமானால் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். ஒன்றே ஒன்று தாங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். நான் சொல்லுகிற ஆலோசனை, ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழும்பணும், இரவுக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். அடுத்தது பகல் விலை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கணும், பாவத்துக்கு விலகணும், பிசாசு எதிர்த்து நிற்கணும், நான் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கணும், அர்ப்பணிக்கணும். அதே போல் இரவு வந்த பிறகு பகலில் என்னெல்லாம் செய்தமோ எல்லா காரியத்திற்காக கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணணும். ஆனால் பகலில் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செய்தா மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மீண்டும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரவில் எனக்கு சுகமானத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்க அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேருக்காகவும் நாம் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். அது இரவு தூங்கி நாம் காலையில் எழும்போது மறுபடியும் இந்த ஜெபத்தை நாம் எடுக்கணும். அப்படின்னா ஒருவேளை மரணம் வருமானால் நம்ம கர்த்தருக்குள்ளாக மரிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய் வாழும்போது மரணம் வந்தால் நாம் கர்த்தருக்குள் மரிக்க முடியும். ஆனால் நமக்கு அந்த வேலை நமக்கு தெரியாது. ஆகவே தான் எப்பொழுதும் நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான நாளுக்காக, ஆசீர்வாதமான நாளுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்த இந்த திருநாள் பண்டிகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தை நாங்கள் எழும்பி உயிர்த்தெழ செய்து வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை ஆதாயமான கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, மரித்த பிறகு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தருள் மரிக்கிறவர்களை ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார் என்ற நிச்சயம், நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ.